சிக்கன் சிந்தாமணி கொங்குநாடு பக்கம் ரெகுலராக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே வரமிளகாய் வச்சுருக்கேன். விதையை எடுத்துட்டு சேர்த்திக்க போகிறோம். ஒரு 10 வரமிளகாயை விதையை எடுத்துட்டு 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாய் நம்ம விதை எடுத்ததுனால டேஸ்ட் வரும், ஆனால் காரம் இருக்காது. விதையில் தான் எல்லா காரமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த விதை எடுத்த வரமிளகாயை நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வணக்கிக்கோங்க. வரமிளகாய் கருகாமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வணக்குங்க. இங்கே சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்திக்கிறேன். இது கல்லுப்பு போடுறேன் நான் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, நிறைய சேர்த்த வேண்டாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் வணக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 கிலோ கோழி போனோட சேர்த்திக்கலாம். இந்த கோழி வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிப்பியை நாட்டுக்கோழி வச்சும் பண்ணலாம். நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சிம்மில் வச்சு வேக விடலாம். சிம்மில் வச்சிங்கன்னா தான் அந்த போனில் இருக்க ஜூஸஸ் எல்லாம் இறங்கி சிந்தாமணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது ஒரு 15 நிமிஷம் வெந்திருக்கு. ஒரு வாட்டி கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் சிம்மில் வச்சு நம்ம இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துட்டோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் நம்மளுக்கு மேலே மிதந்துட்டு வந்துருச்சு. இதில் இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வணக்கிக்கலாம். நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி. கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துனோம்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை போட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வணக்கிட்டு இறக்கிடலாம். சிக்கன் சிந்தாமணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரோட்டி கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.